ஆனா நம்ம என்ன பண்ணிடுறோம், அவர் உயிர் தெழுவார் என்பதை, நான் சொன்ன காரியம் செய்து விடுவார் என்பதை நானும் நீங்களும் மறந்துடுறோம். நிறைய சமயத்துல மகதலேனா மரியாளும் எல்லாரும் ஓடி வராங்க, அந்த கல்லை யாரு புரட்டி போடுவாங்க? விஷயத்தை மறந்துட்டாங்க, வார்த்தையை மறந்துட்டாங்க, சொன்னதை மறந்துட்டாங்க. வசனம் சொல்லுகிறது பாருங்க, என்ன சொல்லி இருக்கிறார் அவர் அவங்களோட கூட வாழ்ந்து கொண்டிருக்கும் போது மத்தேயு 12:40 அவர் சொல்லுகிறார், யோனா இரவும் பகலும் 3 நாள் ஒரு பெரிய மீனின் வயிற்றில் இருந்தது போல மனுஷகுமாரனும் இரவும் பகலும் 3 நாள் பூமியின் இருதயத்தில் இருப்பார். சொன்னாருங்களா? சொல்லுங்க, என் கூட பேசுங்க. சொன்னாருங்களா? இயேசு சொன்னாரா? அதுவும் எப்படி உதாரணம் சொல்றாரு பாருங்க. ஏற்கனவே நடந்த உதாரணத்தை வச்சு தன்னை ஒப்பிட்டு சொல்றாரு. எப்படி யோனா 3 நாள் மீனின் வயிற்றுக்குள்ள இருந்தாரோ அத போல நானும் இந்த பூமியின் இருதயத்திற்குள் இருப்பேன் அப்படின்னு சொல்லி சொன்னார். சொன்னாரா? சொன்னாரு. அடுத்தது மத்தேயு 16:21 வசனம் சொல்லுகிறது, அது முதல் இயேசு தாம் எருசலேமுக்கு போய் மூப்பராலும் பிரதான ஆசாரியராலும் பல பாடுகள் பட்டு கொலையுண்டு 3ஆம் நாளில் எழுந்திருக்க வேண்டும் என்பதை தம்முடைய சீஷர்களுக்கு சொல்ல தொடங்கினார். சொன்னாருங்களா? சொன்னாருங்களா? சொன்னாரு. அடுத்தது மத்தேயு 17:23 அவர்கள் அவரை கொலை செய்வார்கள், ஆகிலும் 3ஆம் நாளிலே உயிர் தெழுந்திருப்பார் என்றார். அவர்கள் மிகுந்த துக்கம் அடைந்தார்கள். சொன்னாங்களா? இயேசு சொன்னாருங்களா? சொல்லிட்டாரு. இன்னொரு ஆதாரத்தையும் கொடுக்கிறேன். மத்தேயு 20:19 அவரை பரியாசம் பண்ணவும் வாரினால் அடிக்கவும் சிலுவையில் அறையவும் புறஜாதியாரிடத்தில் ஒப்பு கொடுப்பார்கள், ஆகிலும் 3ஆம் நாளிலே உயிரோடு எழுந்திருப்பார். ஹல்லேலூயா. சொன்னாருங்களா? சொன்னாருங்களா? சொல்லிக்கிட்டே இருக்கிறார். ஒரு தடவை 2 தடவை இல்ல, அனௌன்ஸ்மென்ட்க்கு மேல அனௌன்ஸ்மென்ட் பண்ணிக்கிட்டே இருக்கிறார். இன்னைக்கு உங்களுக்கும் எனக்கும் நிறைய விஷயங்களை சொல்லிக்கிட்டே இருக்கிறார். அவர் ரிமைண்டரா இருந்துகிட்டே இருக்கிறார். அலாமா அவர் நமக்கு இருந்துகிட்டே இருக்கிறார், சொல்லிக்கிட்டே இருக்கிறார். இது சரியாயிடும் மகளே, இது மாறிடும் மகளே, இந்த விஷயம் மாறிடும், இந்த விஷயம் சரியாயிடும், இந்த காரியம் நான் சரியா பண்ணிடுவேன், இதை முடிச்சிடுவேன், உயிரோடு எழுந்த தேவன் நான் உன்னோடு கூட இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கிறார். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, அவர் அனௌன்ஸ்மென்ட்க்கு மேல அனௌன்ஸ்மென்ட் பண்ணிக்கிட்டே இருக்கிறாரு. உங்க வாழ்க்கையில அவர் எல்லாவற்றையும் சொல்லிக்கொண்டே இருக்கிறார். என் வாழ்க்கையில அவர் அவருடைய வார்த்தையை சொல்லிக்கொண்டே இருக்கிறார். உயிர் தெழுந்துருவேன், உயிர் தெழுவேன், உயிர் தெழுவேன், 3ஆம் நாளில் உயிர் தெழுவேன். மறந்துடாதீங்க. ஆனா எங்க சீஷர்களும் மறந்துட்டாங்க, மரியாளும் மறந்துட்டாங்க. இன்னைக்கு நான் எதை மறந்துட்டேன்? அவர் உயிர் தெழுந்தார். அதுக்காக தான் தேவ தூதன், ஒருவேளை நான் எனக்கு தெரியல, ஒருவேளை மனசுக்குள்ள கொஞ்சம் பவத்தோட சொல்லிருப்பார் போல, ஏன்பா உன் கூட இருக்கும்போது எத்தனை தடவை சொன்னார் உனக்கு, அவர் இங்க இல்ல, சொன்னபடியே உயிர் தெழுந்தார். உங்ககிட்ட சொல்லி இருக்கிறார், ஏற்கனவே உங்ககிட்ட சொல்லி இருக்கிறார், உங்ககிட்ட வெளிப்படுத்தி இருக்கிறார், உங்ககிட்ட டைரக்டா பேசி இருக்கிறார், உங்ககிட்ட டைரக்டா அனௌன்ஸ்மென்ட் பண்ணி இருக்கிறார். நான் உயிர் தெழுவேன், நான் உயிர் தெழுவேன், நான் மரணத்திற்குள்ளாக போவேன், என்னை கொலை செய்வார்கள், என்னை அந்த அளவுக்கு கொடூரம் செய்வார்கள், என்னை வாரினால் அடிப்பார்கள். எல்லாமே நடந்தது. அவர் சொன்னதெல்லாம் நடந்துச்சுங்களா? என்ன சிலுவையில் அறைவாங்க, நடந்துச்சா? நடந்துச்சு. அத பார்த்தாங்க சீஷர்கள். என்ன வாரினால் அடிப்பார்கள், அத சொன்னாரா? சொன்னாரு. அப்படியே நடந்துச்சு. என்ன அவமானப்படுத்துவாங்க, என்ன துப்புவாங்க, என்ன கேலி பண்ணுவாங்க, என்ன பரியாசம் பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னாரு. சொன்னாருங்களா? சொன்னார். அது அப்படியே நடந்தது. அது எல்லாம் சீஷர்களும் பார்த்தாங்க, கேட்டாங்க, இருந்தாங்க. இது எல்லாமே நடந்தது. ஆனால் அவர் 3ஆம் நாள் உயிரோடு எழுவேன் என்று சொன்ன முக்கியமான காரியத்தை மறந்து போனார்கள் சீஷர்கள். இன்னைக்கு நம்ம எதை ஞாபகம் வச்சுக்கிறோம்? எதை ஞாபகம் வச்சுக்கிறோம்? சொல்லாதத, தேவையில்லாதத ஞாபகம் வச்சு சொல்லமா. forget not.